சிறகடிக்க ஆசையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட ரோஹிணியோட திட்டத்தில் மறுபடியும் மனோஜ் மாட்ட போகிறாருன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரோஹிணி அடுத்த பிளானை வந்து செமையாக வந்து போட்டுறாங்க. இதுக்கு தோதா வந்துட்டு நம்மளோட மனோஜும் வந்து அது மாட்டிக்கிறாரு. இதுக்கு இன்னும் ஒரு பக்கத்தில் வந்துட்டு நம்ம டைவர்ஸ் கேஸை கேன்சல் பண்ணணும்னா செம்ம பிளானை பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு தரமாக நம்ம யோசிக்க போகிறாங்க. நம்மளோட ரோஹிணி சிக்க வைக்க நம்மளோட மனோஜை. இன்னொரு பக்கத்தில் நம்மளோட விஜயா நம்மளோட ஸ்ருதி வீட்டில் இருக்க முடியாமல் செமையாக அவஸ்தப்படுறாங்க. இதுக்கடையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு செமையாக யோசிச்சுட்ருக்காங்க. இதுக்கடையில் வந்துட்டு நம்ம பண்ண இதுக்கு நம்மளுக்கு சரியான தண்டனை தான். இனிமேல் இந்த மனோஜ் பேச்சை கேட்டு இந்த வீட்டை போய் வச்சதுனால தான் குடியிருக்க வீடு கூட இல்லாமல் போச்சு. நம்ம தங்குறதுக்கே இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்மளோட விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் மீனா வீட்டில் வந்துட்டு அண்ணாமலை நம்ம முத்துவங்களை நல்லாவே கவனிக்கிறாங்க மீனாவோட அம்மா. இது ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தா எப்படியாவது கடன் அடைக்கணும் அப்படின்னு முத்து மீனாவும் செம்மையாக வந்து பிளானை போடுறாங்க. இன்னும் சீக்கிரமே கடன் அடைச்சி நம்மளோட விஜயா அண்ணாமலை எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனாவும் வந்து பிளானை போடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா நம்மளோட முத்துவை எப்படியாவது வந்து அந்த சிந்தாமணி கடனை கட்ட விடக்கூடாது, முத்து மீனா அடுத்த ஸ்டெப் எடுக்கக்கூடாது அப்படின்னு சிந்தாமணி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க.